விஜய் டிவியில் ரொம்பவே சுவாரஸ்யமாக போகக்கூடிய ஒரு சீரியல் அய்யனார் துணை சீரியல். இப்போ நிலாவோட மிகப்பெரிய ஆசை சென்னையில் வேலை பார்க்கணுங்கிறது. இப்போ சென்னையிலேயே அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி உறுதியாயிடுச்சு. இதை சோழனோட சோழன்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து பார்த்தா கார்த்திகாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேரன் வீட்டுக்கு விருந்தும் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசிட்டு கிளம்புறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு நாள் வரைக்கும் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்த நம்மளுடைய சேரன் நிலாவோட கையெல்லாம் பிடிச்சிட்டு எப்படி அழுதாரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நமக்கே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் அவ்வளோ வேதனைப்பட்டார். அதில் பார்த்து நமக்கே வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கார்த்திகாவுக்கு. அவங்க இவங்க வீட்டில் விருந்தும் சாப்பிட்டாங்க சேரன் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தா சேரன் அப்படியே டோட்டலாக மாறிட்டார். கார்த்திகாவுக்கு நல்ல லைஃப் கிடச்சிட்டுப்பா, ஓகே நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு மன திருப்தியிலேயே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதை பார்த்து வீட்டில் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. சேரன் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நல்லா கலகலப்பாக பாட்டெல்லாம் பாடிட்டு ஹாப்பியாக இருக்கார். இதெல்லாம் நம்மகிட்ட காமிச்சாங்க. ரொம்பவே நமக்கும் பிடிச்சிருந்தது. நாள் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த நாள் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ சேரன் தனியாக இருக்கார். அவருக்கு மேரேஜ் ஆகணும் இல்லையா? இப்போ சேரனுக்கு கார்த்திகா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கார்த்திகா சாப்டர் க்ளோஸு. இப்போ சேரனுக்கு புதுசாக ஒரு ஜோடி வரப்போகிறாங்க. யார் அப்படின்னா, சேரன் வேலை பார்க்கும் இடத்துல வடநாட்டுக்கார ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சேரனோட நண்பராக. அவருடைய தங்கை தான் சேரனுக்கு ஜோடியாக வரப்போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த வடநாட்டு பெண் தான் சேரனுக்கு மனைவியாக இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்க நெகட்டிவ் ரோலில் நடிக்க போகிறதா நிறைய செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. அண்ணன் தம்பிகளோட பாசத்துக்கு விரிசல் ஏற்படுத்தும் விதமாக வில்லி கேரக்டரில் சேரனின் மனைவி வர போகிறாங்கன்னு சொல்லப்படுது. இதற்கிடையில் நிலா வேற எந்த சொந்தமே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறதுனால நிலாவுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி புது புது கதை களத்தோட எதிர்பார்க்காத திருப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளியாகுது. ரொம்ப இது நாள் வரைக்கும் அந்த அய்யனார் துணையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ரொம்ப ஒத்துமையோடு நிலா எல்லாரையும் கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு பெண் வரும்போது அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். ரொம்ப நாங்களும் ஆர்வத்தோடு இருக்கோம். நிச்சயம் நீங்களும் ஆர்வத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.